வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது நீட் 2025 கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு கோபால்ட் 2+, அதுக்கு நேராக குரூப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் குரூப் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் 2+. அப்போ கண்டிப்பாக அது குரூப் 1, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் கிடையாது. கோபால்ட் 2+, நிக்கல் 2+, மேங்கனீஸ் 2+, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+ எந்த குரூப் இருக்கோ அந்த குரூப்பு. ஜிங்க் 2+ எந்த குரூப் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமே, குரூப் 4 அதுதான். அப்போ கோபால்ட் 2+ ஏ அப்படிங்கிறதுக்கு ரோமன் லெட்டர் 3 வரணும். ஏன்னா அந்த 3ல் தான் வந்து லிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். மெக்னீஷியம் 2+, இது உங்களுக்கு நல்லா தெரியும். மெக்னீஷியம் எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்னா 6வது குரூப்பில் இருக்குது. இது எந்த லிஸ்ட் 2ல் எந்த ரோமன் லெட்டரில் இருக்குது அப்படின்னா பிக்கு பார்த்தீங்கன்னா 4வது ரோமன் லெட்டரில் இருக்குது, அது குரூப் 6 அப்படின்னு போட்டு. அப்போ ஏக்கு 3, பிக்கு 4. ஓகே, அடுத்தது 3வது சி வந்து லெட் 2+, அது வந்து ஃபஸ்ட்டு குரூப்னு தெரியும், குரூப் 1. அப்போ லிஸ்ட் 2ல் பாருங்கள் குரூப் 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்காங்க குரூப் 1ன்னு. அப்போ சிக்கு வந்து 1. சரிங்களா? அடுத்தது டி வந்து அலுமினியம் 3+. ஸோ வந்து இது தேர்ட் குரூப் அப்படிங்கிறது அலுமினியம் 3+ அண்ட் Fe 3+. அப்போ டிக்கு வந்து குரூப் 3ன்னு எந்த ரோமன் லெட்டரில் லிஸ்ட் 2ல் இருக்குது பாருங்கள், செகண்ட் ரோமன் லெட்டரில் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு வந்து 2. ஸோ இதுதான் வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான மேட்சிங். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 0 குரூப்பில் என்ன கேட்டையான்ஸ் இருக்கும், ரேடிக்கல் கேட்டையான் இருக்கும் அப்படின்னா அம்மோனியம் இருக்கும், அம்மோனியம் அயான். குரூப் 1ல் வந்து லெட் 2+ அயான், குரூப் 2ல் வந்து காப்பர் 2+ அயான் அண்டு ஆர்சனிக் 2+ அயான்ஸ், அண்டு குரூப் 3ல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் 3+ அயான்ஸ், Fe 3+ அயான். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கோபால்ட் 2+ அயான், நிக்கல் 2+ அயான், மேங்கனீஸ் 2+ அயான், ஜிங்க் 2+ அயான். குரூப் 5ல் பார்த்தீங்கன்னா பேரியம் 2+ அயான், ஸ்டான்சியம் 2+ அயான் அண்ட் கால்சியம் 2+ அயான். குரூப் 6ல் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ அயான்ஸ். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரி, இதுக்கு நமக்கு வந்து லெட்டு, அலுமினியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் நிறைய அவங்க டீச்சர்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த 3த்தையும் நம்ம தெரிஞ்சால் கூட கோபால்ட் 2+ எத்தனாவது குரூப்பில் இருக்குது. ஏன்னா கோபால்ட் 2+ நம்ம ப்ளஸ் 2ல் கோபால்ட்டு சம்மந்தப்பட்ட சால்ட் எதுவும் இல்லாததால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த மேட்ச் த லிஸ்ட்டு ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ இது சம்மந்தமாக நெக்ஸ்ட்டு நீட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இங்கே கேட்டையான்லேருந்து கேட்டிருக்காங்க, நம்ம வந்து ஆனியான்ஸ்க்கும் நம்ம பார்த்துக்கணும், ஆனியான்ஸோட கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ரிலேபிளாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் வந்து நல்லபடியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நீட் 2025 எவ்வளோ ஈஸியாக ஒரு கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இதை கரெக்டாக அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க்கு? 4 மார்க்கு. இதில் வந்து வெறும் 3 தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த கோபால்ட் 2+ ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஓகேவா? தேங்க்யூ.